சும்மா அப்படி லேசாக அரைக்கணும் விட போதும். இதெல்லாம் வந்து தண்ணி வடியாது. இல்லை இந்த வாரம் வடியாது, நல்லா தரும் அது. ஓ அவர்தான் ஒரு மாயாண்டி மையம் யாரோ முந்தானத்து 2 நாள் பேச விட்டு போட்டுக்காரு. யாரோ டிஎம்கேன்னு சொல்லி அப்படி போடக்கூடாது. சும்மா சொல்லி போகணும், விவசாயம்னா கஷ்டப்படுறேன் பேசக்கூடாது. விவசாயம்னா விவசாயத்தை சொல்லி போகணும், யாரையும் சார்ந்து பேசக்கூடாது. நம்ம வந்து விவசாயம் எவ்வளோ கஷ்டமானது. அன்றாட எங்களுக்கு வேலையை கட்சி பணத்தை கஞ்சி உழைச்சானே. ஆமாம், கொடுக்குறது மோடி தான். 3ஆவது கொடுக்குறது மோடி தெரியாமல் தான் போட்டு விட்டார். முதல் வந்து இப்போ அக்கௌண்ட்லாச்சும் பணம் வந்து வேற போயாச்சும் நமக்கு முழுசாக வருது இல்லை, முதல்ல முழுசாக வராதுல்ல. பேசுறதுக்கு வாய்ஸ்ல கேட்குங்க. வாய்ஸ் 2 ரூபா வாங்குறாங்க. எந்த இலை வந்தாலும் நம்ம உழைச்சாதான் கஞ்சி. நம்ம விவசாயம் செழிச்சாதான் நம்ம ஊர் செழிக்கும், நம்ம குடும்பம் செழிக்கும். அந்த காலத்தில் கோயில் கும்பிட்டதில் எது கும்பிட்டாங்க? ஊர் செழிக்கணும், விவசாயம் செழிக்கணும், நம்ம சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் கூப்பிடணும், 2 கஞ்சி கறி வச்சு சாப்பிட்ணும், ஒரு நாளைக்கு சந்தோஷமாக இருக்கணும். வேலையெல்லாம் மறந்துட்டு வருஷம் 3-5 நாள் வேலை இருக்கும். இந்த வேலையெல்லாம் மறந்து நம்ம வந்து ஒரு கோயில் கும்பிட்டாத்தே நல்லா தெரியும். யார் வீட்டில் பொண்ணு இருக்குது, யார் வீட்டில் மாப்பிள்ளை இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே அந்த வீட்டில் கோயில் கும்பிட்டாங்க. இன்றைக்கி யார் எந்த வீட்டில் கோயில் கும்பிட்றா? கோயில் கும்பிட்டவங்களே கோயிலுக்கு எடுத்து விட்றாங்க. இப்போ ஊரில் இன்றைக்கி ஒரு 100 பேர் இருக்கிறதுல 40 பேர் குடியார விடாத தான் இருக்குது. குடிக்கிறது என்ன செய்யுதுங்க? குடிச்சு இது சண்டை எழுதுட்டு கோயில் படிப்படுதுல்ல. எந்த ஊரில் இப்போ நிம்மதியாக கோயில் கும்பிட்டு ஆற்று பரவாயில்லடா நிம்மதியாக கோயில் கும்பிட்டுன்னு சொல்கிற அளவுக்கு யார் இருக்கா? அது எப்படியாச்சும் அப்படி ஏதாச்சும் அப்படி இப்படின்ட்டு இருந்தாலும் உங்கள் ஊரில் ஆரம்பம் போட்டால் சண்டை வந்துடுது. ஆள் மூட சண்டை தான் வருது கடைசியில். எல்லாருக்கும் ஆர்டர் பால் போட்டாலே போது கடைசியில் சண்டை குடிச்சு வேஸ்டா. அதுக்கு ஒரு 50,000. என்னை ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல. ஆனால் போட்டீங்கல்ல